சங்கீதம் 37 4ஆம் வசனம். கர்த்தரிடத்தில் மனமகிழ்ச்சியாயிரு, அவர் நிறுத்தின் வேண்டுதலை உனக்கு அருள் செய்வார். ஆமென். 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 கர்த்தரிடத்தில் மனமகிழ்ச்சியாயிரு, அவர் உன் இதயத்தின் வேண்டுதல்களை உனக்கு அருள் செய்வார். ஆமென். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. தேவனுக்குள்ள மகிழ்ச்சி, உலகத்துக்குள்ள மகிழ்ச்சி, சரீரத்துல மகிழ்ச்சி, நம்ம அனைவரும் மகிழ்ச்சி பார்க்கிறோம். கர்த்தரிடத்தில் மகிழ்ச்சியாயிரு. ஆமென். சில நேரங்கள்ல நம்முடைய வாழ்க்கையில காலதாமதங்கள் ஆகுது. சில நன்மையான காரியங்கள், நம்முடைய இதயத்தின் வாஞ்சைகளை தேவனுக்கு நம்ம தெரியப்படுத்திருக்கோம். ஆனாலும் ஆண்டவர் சொன்னதை செய்ய வல்லவர் ஆமென். என்று சொல்லி நாம் மகிழ்ச்சியோடு காத்திருக்கணும். துக்கத்தோடு இல்லை, நடக்குமா நடக்காதான் இருக்கல. கர்த்தர் மகிழ்ச்சியோடு மகிழ்ந்துதான் நமக்கு ஆமென். ஆராதிக்கிற தேவன் ஜீவனுள்ள தேவன். இதோ சதா உயிரோடு இருக்கிறேன்னு சொல்லியிருக்கார். ஆமென். நம்முடைய இருட்டின் வேண்டுதல் எல்லாம், விண்ணப்பங்கள் எல்லாம் கர்த்தர் நமக்கு அருள் செய்ய வல்லவரா இருக்கிறார். ஆனா நாம் ஆமென். மகிழ்ச்சியா இருக்கோம். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. சங்கீதம் 119 92. சங்கீதம் 119. உமது வேதம் என் மனமகிழ்ச்சியா இராதிருந்தால் என் துக்கத்திலே அழிந்து போயிருப்பேன். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. உம்முடைய வேதம் என் மன மகிழ்ச்சியா இராதிருந்தால் என் துக்கத்திலே அழிந்து போயிருப்பேன். மகிழ்ச்சியா இருக்கணும்னா வேதமே எனக்கு மன மகிழ்ச்சியை கொடுக்க முடியும். வேதத்துல அப்படி என்ன ஒரு விஷயம் இருக்குது? ஒரு அன்புள்ள வார்த்தைகளால், நம்மளை ஆட்சி தேற்றுகிற வார்த்தைகளால் வேதம் முழுவதும் வாக்குத்தத்தங்களால் நிறைந்திருக்கிறது. ஆமென். ஆமென். அந்த வேத வசனங்கள் நம்மை மன மகிழ்ச்சியாக்குது, ஆமென். ஆமென். நம்பிக்கை பெருக செய்கிறது. அந்த வேதத்துல வார்த்தைகள் கேட்கும் பொழுது நம்முடைய உள்ளம், சோர்ந்து போன உள்ளங்கள் நம்மள உயிரடையுது. ஆமென். ஆமென். ஹல்லேலூயா. உமது வேதம் மகிழ்ச்சியா இராதிருந்தால் என் துக்கத்திலே அழிந்து போயிருப்பேன். அழிந்து போயிருப்பேன். ஆமென். அப்போ அந்த வசனம் தான் உயிர்ப்பிச்சுட்டே இருக்கு. அந்த வசனம் தான் என்ன உயிர்ப்பிக்கும், என்னை பலனடை செய்யுது, என் விசுவாசத்தை வர்த்திக்க செய்யுது. ஹல்லேலூயா. 119 70ஆம் வசனத்தை பாருங்க. உமது நியாயங்கள் மேல் என் ஆத்துமா எக்காலமும் வைத்திருக்கிற வாஞ்சையினால் தொய்ந்து போகிறது. அவர்கள் இறுதியில் நிலந்திண்ணி கொளுத்திருக்கிறது, நானும் உடைய வேதத்தில் மனமகிழ்ச்சியா இருக்கிறேன். கொளுத்து இருக்கிறது யாருடைய இதயம்? உலகத்தின் இதயங்கள், மனுஷருடைய இதயம். ஆனா நம்மளுடைய மன மகிழ்ச்சிக்கு காரணம் என்ன? வேதம். நானும் உடைய வேதத்தில் மன மகிழ்ச்சியா இருக்கேன். அந்த மகிழ்ச்சிக்கு காரணம் எனக்கு உலகத்துல அது இருக்கு இது இருக்குங்கிறதுனால இல்ல. அந்த ஒரு மன மகிழ்ச்சியில அவருடைய வசனம், வேத வசனங்கள் என்ன, நான் சாப்பிட்டாலும் சாப்பிட்டாலும் வீட்டுல ஒண்ணுமே இல்லைன்னா கூட உண்மையா ஆண்டவரை ஆராதிக்கிற வசனத்தை வாசிக்கிற பிள்ளைகளுடைய வாழ்க்கையில ஒரு முக மலர்ச்சி உண்டாகும். கேட்பாங்க, நம்மளோட எவ்வளவு வசதி உள்ளவங்க, பெரிய மேன்மையா உள்ளவங்க துக்கத்தோடு அடைவாங்க. ஆனா இவங்க அவ்வளவு மனம் பிரகாசமா இருக்கும். காரணம் அவங்க எதுல மகிழ்ச்சியா இருக்கிறாங்க? வேதத்துல மன மகிழ்ச்சி. அப்போ இந்த உலகத்துக்காக பெரிய சந்தோஷம், சமாதானம், இருதயத்தின் அந்த மகிழ்ச்சியை யார் கொடுக்கறது? ஆண்டுடைய வார்த்தை கொடுக்கும். அவருடைய வார்த்தைகள் நமக்கு கொடுக்குது. ஆமென். ஸ்தோத்திரம். அந்த வார்த்தையில ஜீவன் இருக்கு.
ஜீவன் இருக்குது. அப்போ அந்த வார்த்தைகள் நிறைய இதயத்துல நிரப்பப்பட்டு அந்த மன மகிழ்ச்சியோட நம்ம எதெல்லாம் வாஞ்சிக்கிறோமோ அதெல்லாம் அருள் செய்கிறார். ஆமென். நினைப்பது வேண்டியதுக்கு அதிகமா என்ன பண்றாரு ஆண்டவர் அருள் செய்கிறதுக்கு மிகப்பெரிய காரணம் வசனத்தின்படி வாழ்வது. ஆமென். அல்லேலூயா. பலவீனனும் தன்னை அல்லேலூயா. பலவான் என்று சொல்லுவாங்க. அல்லேலூயா. ஆமென். நான் அந்த வேத வசனம் எனக்குள்ள இல்லாம இருந்தா நான் துக்கத்திலே மடிந்து போயிருப்பேன். அடிந்து போயிருப்பேன். ஆமென். அல்லேலூயா. ஆகவே அல்லேலூயா. சொல்லியிருக்குது, பிரசங்கில 3ஆம் அதிகாரத்துல சொல்லியிருக்குது. மகிழ்ச்சியா பாருங்க. அவர் சகலத்தையும் அதே காலத்தில் நேர்த்தியாய் செய்திருக்கிறார். உலகத்தையும் அவர்கள் உள்ளத்திலே வைத்திருக்கிறார். அதனால் தேவன் ஆதி முதல் அந்த மட்டும் செய்து வரும் கிரியைகளை மனுஷன் கண்டுபிடியான். மகிழ்ச்சியாய் இருப்பதும் உயிரோட்டிற்கில் நன்மை செய்வதுமே அல்லாமல் வேறொரு நன்மையும் மனுஷனுக்கு இல்லை என்று அறிந்தேன். அல்லேலூயா. ஆமென் ஆமென். நீங்க படிச்சு பாத்தீங்கன்னா தெரியும், ஒவ்வொன்றுக்கும் ஒரு காலம் உண்டு, ஒவ்வொன்றுக்கும் ஒரு சமயம் உண்டு. கிழிக்க ஒரு காலம் உண்டு, தைக்க ஒரு காலம் உண்டு. நம்ம தைக்க தெரியும், மிஷின் இருக்கும், நூல் இருக்கும். ஆனா அது தைக்குன்னு ஒரு காலம் உண்டு. காலத்தை வச்சிருப்பார். ஆமென். அல்லேலூயா. அல்லேலூயா. அள ஒரு காலம் உண்டு, நகைக்க ஒரு காலம் உண்டு, தேட ஒரு காலம் உண்டு, இழக்க ஒரு காலம் உண்டு, பேச ஒரு காலம் உண்டு, மௌனமா இருக்க ஒரு காலம் உண்டு. ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு காலங்கள் இருக்குது. வருத்தப்பட்டு பிரயாசப்படுறவனுக்கு அதனால் பிரயோஜனம் என்ன? அல்லேலூயா. அல்லேலூயா. அதன் காலத்தில் நேர்த்தியாய் செய்கிற தேவன். மனுஷன் தன் செய்கைகளை மகிழ்ச்சியா இருப்பதும் நன்மை செய்வதும் இல்லாமல் நமக்கு ஆண்டவர் என்ன கொடுத்துருக்காரு? மகிழ்ச்சியா இருக்கணும், நன்மை செய்யணும். நன்மை செய்யணும். இந்த ரெண்டை தவிர வேற ஒரு வேலையும் கிடையாது. இதான் நம்ம கொடுக்கப்பட்ட அழைப்பு. ஆனா அஞ்ஞானிகளை போல நாடி தேடுறீங்களே, இவையெல்லாம் உங்களுக்கு வேணும்னு சொல்லி ஆண்டவருக்கு தெரியாதா? ஆகாயத்து பறவைகளை போஷிக்கிறவர் உங்களை போஷிக்க மாட்டாரா? ஒரே ஒரு நாள் உயிர் வாழ்கிற வயல்வெளி மலர்களுக்கு ஒரு நாள் இருந்து வாடி போகிற அந்த பூவை இவ்வளவு அழகா பூக்க வைக்கிறாருன்னா, நம்முடைய சாயலா உண்டாக்கப்பட்ட உங்களை ஆண்டவர் போஷிக்க மாட்டாரா? ஏன் அஞ்ஞானிகளை போல நாடி தேடுவீங்க? எத்தனையருக்கோ கொடுத்தா ஸ்லாக்கே நமக்கு தந்திருக்கிறாரு. நிறையவருக்கு நிறைய கொடுத்துருக்காரு, ஆனா எதுவுமே சாப்பிட முடியாது. ஐயோ இது கொழுப்பு, ஐயோ இது சுகரு, இது காத்து வெளியில் உள்ள காத்து பட்டா பிடிக்காது, இவங்களுக்கு வீசிங் ப்ராப்ளம், 1008 பிரச்சனைகளோட இருப்பாங்க. ஆனா நமக்கு அந்த அனுகிரகம் கொடுத்திருக்கிறாரு. அப்போ பிரசங்க 5ஆம் அதிகாரத்துல 19ஆம் வசனத்தை பாருங்க. தேவன் ஐஸ்வர்யத்தின் சம்பத்தையும் எவனுக்கு கொடுத்திருக்கிறாரோ அவன் அதிலே புசிக்கவும் தன் பங்கை பெறவும் தன் பிரயாசத்திலே மகிழ்ச்சியா இருக்கும் அவனுக்கு அதிகாரம் அளிப்பது தேவனுடைய அனுக்கிரகம். ஆமென். அல்லேலூயா. அல்லேலூயா. ஆண்டவர் கொடுத்திருக்கிற ஆசீர்வாதத்தை கூட மகிழ்ச்சியா இருக்கும், அதை பங்கு பெறவும் அதை புசிக்கவும் அதுல அதிகாரத்தை கொடுப்பது யாரு? தேவனுடைய அனுக்கிரகம். தேவனுடைய அனுக்கிரகம். ஆமென். அல்லேலூயா. அப்போ நமக்கு ஆண்டவர் கொடுத்திருக்கிற அனுக்கிரகத்தை நம்ம தள்ளிட்டு துக்கத்தோட இருந்தா யாருக்கு லாபம்? எத்தனை கொடுக்காத ஸ்லாக்கியத்தை நமக்கு தந்திருக்கிறாரு. படுத்தா சிலவங்க நல்ல தூக்கம் வரும், சிலவங்க படுத்தா தூக்கம் வராது. அப்போ பிரியமானவருக்கு வெற்றியை கொடுக்கிறார். சிலவங்களுக்கு எது சாப்பிட்டாலும் ஜெபிக்கும். அது எவ்வளவு பெரிய பாக்கியம். ஆண்டவரே உமக்கு நன்றி என்று சொல்லி நாம் கர்த்தருக்குள் மகிழ்ச்சியா இருப்பதுதான் பலனா இருக்கு. ஆபகுக்கு 3ஆம் அதிகாரம் 18ஆம் வசனம் சொல்கிறது, நான் கர்த்தருக்குள் மகிழ்ச்சியா இருப்பேன், என் ரட்சிப்பின் தேவனுக்கு களி கூறுவேன். அல்லேலூயா. அப்போ இன்னைக்கு சூழ்நிலையை பார்க்கிறோம், உலகத்தை பார்க்கிறோம், நம்ம அந்த மகிழ்ச்சியா இருக்கிறோமா?
அத்திமரம் துளிர் விடாமல் போனாலும், திராட்சை செடி பலன் கொடாமல் போனாலும், கர்த்தருக்குள் மகிழ்ச்சியா இருப்பேன். என் தேவனுக்குள் களி கூறுவேன். அல்லேலூயா. எல்லாமே எதிராக இருந்தாலும், சூழ்நிலைகள் தோல்வி போல தெரிந்தாலும், நான் கர்த்தருக்குள் மகிழ்ச்சியா இருப்பேன். அல்லேலூயா. அப்போ சில நேரங்கள்ல இப்படிப்பட்ட நெருக்கம் நமக்கு வரும். ஆனாலும் நீதிமானும் பாடி மகிழ்கிறார். ஆமென், ஆமென். கேட்கறதுனால பயிட மாட்டோம். நம்முடைய காலங்கள் இப்படி இருக்குது, நம்முடைய கவர்மெண்ட் இப்படி இருக்குது, சூழ்நிலை எப்படியா இருக்குது, எல்லாவற்றையும் தீமையை கூட நன்மையை மாத்துவார். நன்மையாக மாற்றுகிற தேவன். அன்னைக்கு முழு ஜபத்து ஒரு வார்த்தை, 160 வருஷமா முயற்சி பண்ணி அந்த அலங்கத்தை கட்டி முடிக்க முடியல, பாலாய் கிடந்து. நெகேமியா 52 நாள்ல கட்டி முடிச்சிட்டான். ஆமென், ஆமென். 52 நாள் போதும். 160 வருஷம் முடியாத காரியத்தை வெறும் 52 நாள்ல, அதுவும் ஒத்த கையினால, ஒரு கையில ஆயுதம் எதிரியை தாக்கு, இன்னொரு கையை வச்சுக்கிட்டே அந்த அலங்கத்தை கட்டி முடிச்சிட்டாங்க. இந்த நல்ல வேலைக்காக ஆண்டவர் ஆத்துமாக்களை கொடுத்தாருன்னா இருதயத்துல என்ன இருக்கணும், ஆண்டவரே அப்படிங்கிற பாரம், கையில கிரிய முழங்கால். அப்போ ஜெபம் சிங்காசனத்தை அசைக்கும். அல்லேலூயா. இது வெறும் மட்டும் இருக்க முடியாது, நாம் கிரியையில வெளிப்படுத்தணும். அப்ப கிரியையில வெளிப்படுத்த நமக்குள்ள என்ன இருக்கணும், உள்ளத்துக்குள்ள பவுல் சீலா அல்லேலூயா. கை கால ரொம்ப 4 பக்கமும் தப்பிக்க முடியாது, ஒரே ஒரு இடம் தான் இருக்குது, துதி எடுத்தால் சாத்தான் வருவான். கட்டுக்கு உடையும் துதியில மத்தியில ஆண்டவர் வாசம் செய்கிறாங்க. அப்போ அந்த இருதயம் தான் நமக்கு மிகப்பெரிய காரியம். இருதயம் அவிசுவாசம், இருதய உலக நிறைவுனால இருந்துச்சுன்னா நம்மளால மகிழ்ச்சியா இருக்க முடியாது. இந்த இருதயத்துல இந்த பாடல் வரும், யாக்கோபு 5:13 சொல்லப்படுகிறது, ஒருவன் துன்பப்பட்டால் ஜெபம் பண்ண கடவன், ஒருவன் மகிழ்ச்சியா இருந்தால் சங்கீதம் பாட கடவன். நம்ம ஜெபம் பண்ணவும் மகிழ்ச்சியா இருக்கதும், கர்த்தருக்குள் மகிழ்ச்சியா இருப்பதுதான் நம்முடைய இருதயத்தின் வேண்டுதல நிறைவேற்றும். இந்த நாட்கள்ல நம்முடைய இருதயத்தில் மகிழ்ச்சி நம்ம முகத்துல தெரியும். அநேக காரியங்களை குறித்து நம்ம சோர்ந்து போக கூடாது. லூக்கா 15ஆம் அதிகாரம், லூக்கா 15:32. சகோதரனாகி இவனோ மரித்தான், திரும்பவும் உயிர்த்தான், காணாமற் போனான், திரும்பவும் காணப்பட்டான், ஆனபடினாலே நாம் சந்தோஷப்பட்டு மகிழ்ச்சியா இருக்க வேண்டுமே என்று சொன்னான் என்றார். நிறைய ஆண்டவருடைய சந்தோஷமா இருக்க முடியாத இருக்கிறதுக்கு ஒரு பெரிய காரணம், இவன்லாம் ஒரு அயோக்கிய பையன், இவன்லாம் திடீர்னு ஆண்டவரை ஏற்றுக்கொண்டாங்க, அப்பாவும் மன்னிச்சு ஏற்றுக்கிட்டாரு, சந்தோஷமா கொண்டாடிட்டு இருக்கிறாங்க. அந்த சந்தோஷத்துல இவனால பங்கெடுக்க முடியும். ஒருத்த மனம் திரும்பி ஆண்டுக்குள்ள வர்றான்னாச்சுன்னா அவனை அந்த சந்தோஷத்துல பசுத்தவான்களால சந்தோஷப்படும். அப்பா கூட உண்மையா இருந்தானே, இந்த இவன்லாம் திருந்திட்டானே அப்படிங்கிற ஒரு துக்கம். அப்ப அவன் உள்ளத்துல என்ன வாஞ்சி இருக்குது, இவன் அழியணும், இவன் வேஸ்டா போயிட்டான், இவன் அப்பாவுக்கு தூரமா போயிட்டான், இவன் பாவி ஆயிட்டான், அவனுக்கு மறுவாழ்வே இருக்கக்கூடாது, அப்படிதான் நினைப்போம். அப்படி நம்ம இருக்கக்கூடாது. ஒரு பாவி மனம் திரும்பும், பாவத்தை ஆண்டவர் வெறுத்தார், பாவியை நம்ம பாவத்தை நிமித்தம் அந்த ஆலை சொல்லி சாவணும்னு நினைக்கிறோம். பாவம் சாகும், பாவி ஆண்டவர் நீதிமான்கள் எல்லாம் பாவி ரசிக்கவே ஆண்டவர் வந்தார். கோடிக்கணக்கான தூதர்களை பார்க்கலாம், கோடிக்கணக்கான பரிசுத்தவான்கள் நல்லவங்களை பார்க்கலாம், ஒரே ஒரு பாவி மனம் திரும்புறதுல தான் ஆண்டவருக்கே சந்தோஷம். முழு பரலோகமே சந்தோஷப்படுது. ஆனா இவனால சந்தோஷிக்க முடியல. தம்பி வீட்டுக்கு வந்துட்டான், மனம் திரும்பி வந்துட்டான்னு சொன்னா மூத்த குமாரனால சந்தோஷிக்க முடியல. அந்த அப்படிப்பட்ட காரியங்கள் நம்முடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடாது. ஆண்டவரே, ஒவ்வொருத்தருக்கும் ஒரு
மகிமையை கொடுத்துருக்கு. நட்சத்திரத்துக்கு நட்சத்திரம் ஒவ்வொரு ஓடு பாதை இருக்குது. ஒவ்வொன்றுக்கும் ஒரு மகிமை இருக்கு. அது வாட்டில் அது ட்ராக்ல ஓடிட்டு இருக்கு. ஆண்டவர் என்ன எதுக்காக அழைத்திருக்கிறார்? என்னோட நோக்கம் என்ன? என்னோட காரணம் என்ன? அதன் வழியா நான் ஓட அழைக்கப்பட்டேன். எவனை உயர்த்தவும் தாழ்த்தவும் யாரால முடியும்? ஆண்டவரால. அல்லேலூயா. ஆகவே அவரை விசுவாசிக்கிற பிள்ளைகள நமக்குள்ள அநேக நேரங்கள்ல இப்படிப்பட்ட சோர்வுகள் காரியங்கள் நமக்கு வர்றது காரணம் ஆண்டவரே நாங்க நினைச்சது ஏன் நடக்கல. அவர் ராஜாக்களை தள்ளி ராஜாக்களை ஏற்படுத்துகிறவர். சூழ்நிலைகள் சாதமா இல்லாட்டாலும் எல்லா சூழ்நிலையும் மாத்தி ஒரே நாள்ல அல்லேலூயா அற்புதம் செய்ய வல்லவராய். ஆகாது தரப்பட்ட கல்லுக்கு தலைக்கல்லாயிற்று. இது கற்றாலாயிற்று. ஆமென். ஆகவே ஆண்டவரே நீ செய்ய நினைத்து தடைபடாதப்பா. ஆமென் ஆமென். நீ செய்ய நினைத்து தடைபடாது. ஆமென் ஆமென். எப்பொழுதும் மகிழ்ச்சியா இருக்கிறதுக்கு ஒரே வழி கர்த்தருடைய வேதத்துல நான் நிரம்பி மகிழ்ச்சியா. அப்பொழுது என்னுடைய விண்ணப்பங்கள் ஜபங்கள் ஆண்டவர் அதுக்கு வெவ்வேறு காரியங்களை வச்சிருக்கிறார். ஒவ்வொன்றுக்கும் ஒரு காலம் வச்சிருக்கிறார். அது மனுஷன் கண்டுபிடிக்க முடியாது. ஆகவே மகிழ்ச்சியா இருப்பதும் உயிரோடு நன்மை செய்தும் இல்லாமல் வேறொரு நன்மையும் மனுஷனுக்கு இல்லை என்று அறிந்தேன். அல்லேலூயா. மகிழ்ச்சியா இருப்பதற்கு வேத வசனம். அவர் உன் இதயத்தின் வேண்டுதலை நமக்கு அருள் செய்வதற்கு நம்ம என்ன பண்ணணும்? 2 நாளாகவும் 7:14 என் நாமம் தரிக்கப்பட்ட என் ஜனங்கள் தங்களை தாழ்த்தி பொல்லாதவர்களை விட்டு திரும்பினால் பரலோகத்தில் இருக்கிற நான் கேட்டு அவர்கள் பாவத்தை மன்னித்து அவர்கள் தேசத்துக்கு சேமத்தை கொடுப்பேன். அப்ப நம்ம வாழ்க்கை தேசத்துல சேமத்துக்கு யார் காரணம்? அப்படி தேசம் சுகவீனமா இருக்குது. கவர்மெண்ட் ஆட்சி எல்லாமே தாறுமாறா இருக்குது. ஒழுங்கான நார்மல் லெவல்ல இல்ல. அது நார்மலுக்கு கொண்டு வரணும்னா என்ன பண்ணணும்? சில நோயாளிகள் ஆஸ்பத்திரியில எப்படி இருப்பாங்க? சுகர் ஹையாவது, பிரஷர் ஹையாவது, மாத்திரை எது போட்டாலும் கண்ட்ரோல்ல வரமாட்டேங்குது, தடுமாடிட்டு இருக்குன்னா ஐசியூல இருக்குன்னு அர்த்தம். அது நார்மலா கொண்டு வரணும்னா என்ன பண்ணணும்? 2 நாளாகவும் 7:14 2 நாளாகவும் 7ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம். ஜெபம் பண்ணி என் நாமம் தரிக்கப்பட்ட என் ஜனங்கள் தங்களை தாழ்த்தி ஜெபம் பண்ணி என் முகத்தை தேடி தங்கள் பொல்லாத வழிகளை விட்டு திரும்பினால் அப்பொழுது பரலோகத்தில் இருக்கிற நான் கேட்டு அவர்கள் பாவத்தை மன்னித்து அவர்கள் தேசத்திற்கு சேமத்தை கொடுப்பேன். ஆமென். ஆமென். 2 காரியங்கள் இருக்குது. ஒண்ணு, நம்ம இதயத்துல மகிழ்ச்சி இருந்தா நம்முடைய விண்ணப்பங்கள் கேட்கப்படுகிறது. அல்லேலூயா. இன்னொன்னு, பரலோகத்துல இருக்கிற ஆண்டவர் நமக்கு ஜெபத்தை கேட்டு அப்ப என்ன பண்ணா கேக்குறாரு? எப்படி ஜெபம் பண்ணா கேக்குறாரு? என் நாமம் தரிக்கப்பட்ட ஜனங்கள் தாழ்த்தி யார் முகத்தை தேடணுமா? அல்லது வடக்கிருந்து கிழக்கிருந்து எனக்கு ஜெயம் வருது. ஜெயமோ கர்த்தரால் வரும். எனக்கு ஒத்தாசி வரும் பர்வதங்களுக்கு நேராக. அப்ப அவர் முகத்தை நோக்கி பார்த்து தங்கள் பொல்லாத வழிகளை விட்டு திரும்பினார். அதே பொல்லாத வழியை வச்சுட்டு நான் ஜெபித்தா அக்கிரமக்காரனுடைய ஜெபம் கேட்கப்படாது. அல்லேலூயா. அப்போ பொல்லாத வழிகளை விட்டு திரும்பினால் பரலோகத்தில் இருக்கிற நான் கேட்டு அவர்கள் பாவத்தை மன்னித்து. முதல்ல யாருக்கு அற்புதம் நடக்குது? நம்ம ஜெபிக்கிறது தேசத்துக்காக. ஆனா ஆண்டவர் ஃபர்ஸ்ட் யாருக்கு விடுதலை கொடுக்கிறாரு? ஜெபிக்கிற ஆளுக்கு கொடுக்கிறாரு. பாவத்தை மன்னித்து அவர்கள் தேசத்துக்கு, ஒரு பட்டணத்துல ஒரு தேசத்துல ஒரு நீதிமான் இருந்தாலும் அந்த நீதிமான் நிமித்தம் அந்த பட்டணம் ஆசிரியப்படும். அப்ப ஆண்டவரே என்ன இந்த பட்டணத்தை வச்சிருக்கீங்களே, நான் இருந்தும் இந்த பட்டணத்துல தீமை நடக்கலாமா, அழிவு நடக்கலாமா? அவர்கள் நிமித்தம்
தேசத்துக்கு சேமத்தை கொடுப்பேன். ஆமென் ஆமென். சரியா? அப்ப ஆண்டவரே ஹalleluya ஹalleluya இந்த சமூகத்துல நாங்களை தாழ்த்துக்கிறோம், எங்களை விரும்பியாக்குறோம். அல்லேலூயா, நீர் சகலத்தையும் செய்ய வல்லவர். உங்களுடைய நாமம் பறிக்கப்பட்ட வெளியேறப்பட்ட நாமம் இயேசுங்கிற நாமத்துல வானோர் புரோர் எல்லாருடைய முழங்காலும் முடங்கும். அவ்வளவு பெரிய நாமம் பறிக்கப்பட்டிருக்குது. கிறிஸ்தவன்கிற ஒரு நாமத்தை வச்சிருக்கிறேன்னா ஆண்டவரே, இதுல மேன்மை பாராட்ட ஒண்ணும் இல்ல. என்னுடைய பாழாய் கிடக்கிற இந்த பட்டணம் ஆஸ்வதிக்கப்படணுமே, தாறுமாறான பிசாசு ஸ்திரீகள் அழிக்கப்படணுமே. அல்லேலூயா, இப்படிப்பட்ட போதை பழக்கத்தினால அல்லேலூயா சீரழிந்து கொண்டிருக்கிற அல்லேலூயா எங்க பார்த்தாலும் போட்டி பொறாம எரிச்சல் நிமித்தமாக மக்களுக்கு நல்லது செய்யறதை விட யார் குறிச்சு யாரை காப்பாத்தலாம் அப்படிங்கிற மாதிரி சண்டை போட்டுட்டு இருக்கிறாங்களே. இந்த சூழ்நிலை எல்லாம் மாறணும்னா ஆண்டவரே என்று சொல்லி நம்மளை தாழ்த்தி ஜெபம் பண்ணி ஆண்டவருடைய முகத்தை நோக்கி பார்க்கும்போது வேதனை உண்டாக்கும் பணி இடத்தில் உண்டோ என்று சொல்லி நம்மளை ஆராய்ந்து அல்லேலூயா விட வேண்டிய காரியங்களை விட அல்லேலூயா அவருடைய வேத வசனத்தினால் நம்முடைய இருதயம் மகிழ்ச்சியாக ஆண்டவர் நம்முடைய வேண்டுதல் விண்ணப்பங்களுக்கு பதில் கொடுக்கிறார். நம்முடைய மனம் மாற்றம், நம்முடைய மனம் திரும்புதல் தேவனுடைய சமூகத்துல என்னுடைய ஜெபத்தை கேட்க செய்கிறது. அல்லேலூயா, பொல்லாத வழிகளை விட்டு திரும்பினார். அக்கிரம சிந்தையோ நான் கொண்டிருந்தானா என்னுடைய ஜெபங்கள் கேட்கப்படாது. அதை நான் விட்டுவிட தேவன் நம்முடைய ஜெபத்தை கேட்க அல்ல முதல்ல அற்புதம் எனக்கு விடுதலை, எனக்கு ரட்சிப்பின் சந்தோஷம். அல்லேலூயா, தேசத்துக்கு சேவனை கொடுப்பாங்கிறார். அல்லேலூயா, அந்த நம்முடைய வசனத்துக்குள்ள நாங்க மன மகிழ்ச்சியா இருக்கேன். இருதயம் எப்பொழுதும் மகிழ்ந்திருக்கேன். அல்லேலூயா, கர்த்தருக்குள் மகிழ்ந்திருப்பதே நமக்கு பலனா இருக்கிறது. அந்த உன்னத பலத்தோடு நாங்கள் ஆண்டவரை நினைப்பதற்கு முன்பு அதிகமான காரியங்களை ஆண்டவரே உங்களுடைய சமூகத்தில் பெற்றுக்கொள்ள உங்களுடைய பாதையிலே ஓட கத்தை எங்களுக்கு பலன் கொடுங்க என்று சொல்லி ஆண்டவருடைய சமூகத்தை நாம் ஜெபிப்போமா. கர்த்தர் தான் எங்களை ஆசீர்வதிப்பார். சூழ்நிலைய பாக்குறேன், சொந்து போகிறோம், உங்களை நம்புறோம், எங்களுக்கு உதவி செய்யுங்க. சூழ்நிலைய பாக்குறோம், சொந்து போகிறோம், உங்களை நம்புறோம், எங்களுக்கு உதவி செய்யுங்க. அடைக்கலப்பட்டனம் எங்களுக்கு நீதானே, நீதிமானோடி சுகமாயிருப்பானே. அடைக்கலப்பட்டனம் எங்களுக்கு நீதானே, நீதிமானோடு சுகமாயிருப்பானே. உயிரோடு இருக்கும் மட்டும் என் கர்த்தரை பாடுவேன், என் உள்ளளவும் என் தேவனை கீர்த்தனம் பண்ணுவேன். நான் உயிரோடு இருக்கும் மட்டும் என் கர்த்தரை பாடுவேன், உள்ளளவும் என் தேவனை கீர்த்தனம் பண்ணுவேன். காற்றையும் காணல, மழையையும் காணல, வாய்க்கால வெட்டிட்ட தண்ணீரால நிரப்புல. காற்றையும் காணல, மழையையும் காணல, வாய்க்கால வெட்டிட்ட தண்ணீரால நிரப்புங்க. அடைக்கலப்பட்டனம் எனக்கு நீதானே, நீதிமானோடி சுகமாயிருப்பானே. உயிரோடு இருக்கும் மட்டும் என் கர்த்தரை பாடுவேன், உள்ளளவும் என் தேவனை கீர்த்தனம் பண்ணுவேன், நான் கீர்த்தனம் பண்ணுவேன். அன்பின் பரிசுத்த பிதாவே, நன்றியோடு துதிக்கிறேன் ஆண்டவரே. ஆசீர்வதிக்கப்பட்ட நான் இந்த காலை வேளையிலும் கூட தகப்பனே, நாங்கள் எத்தனையோ சூழ்நிலைகளை பார்த்து நாங்கள் சோர்ந்து போகிற ஆண்டவரே அப்பா, இருதயம் தெரியும் பொழுது பூமி கரையாந்திரத்திலிருந்து ஆண்டவரை தாவீது நோக்கி கூப்பிட்டது போல இந்த காலை வேளையில ஆண்டவரை நோக்கி கூப்பிட்ட ஒவ்வொரு பிள்ளையுடைய வாழ்க்கையும் தேவனாய் கர்த்தர் நீர் எங்களோடு கூட இருக்கிற என்பதை நிரூபிக்கும்படியா இந்த வேத வசனங்களை கொண்டு எங்களை ஆட்சி ஆறுதல் படுத்தி தைரியப்படுத்தி உற்சாகத்தின் நாவினால் நிரம்பி ஆண்டவரை எங்களை உயிர்ப்பித்தீரே. கொடானப்படி நன்றி ஏசப்பா. ஆண்டவரை கர்த்தருக்கு மன மகிழ்ச்சியா அவருடைய வேண்டுதலுக்கு அல்ல செய்வேன்னு சொல்லி வாக்கு கொடுத்திருக்கிறீங்களே ராஜா. ஆண்டவரே, நாங்கள் தாவீதை போல எல்லா சூழ்நிலைகளும் துதிக்கும்படியான ஒரு கிருபை நீர் எங்களுக்கு கொடுங்க ஆண்டவரே. நாங்கள் சூழ்நிலைகளை பார்த்து நாங்கள் சோர்ந்து போக கூடாது ஏசப்பா. கர்த்தருடைய சமூகத்துல எப்பொழுதும் துதிக்கிறவர்களாக ஆராதிக்கிறவர்களாக நாமத்தை உயர்த்துகிற பிள்ளைகளாக நாங்கள் ஒருவரும் மாறக்கூடிய கிருபைகளை எங்களுக்கு கொடுங்கப்பா. இந்த வேத வசனம் எங்களுக்கு மகிழ்ச்சியா இல்லாதிருந்தா எங்க துக்கத்தில் நாங்கள் அழிந்து போயிருப்போம் ஆண்டவரே. இந்த நாளிலும் கூட அந்த வேத வசனங்களை கொண்டு ஆண்டவரை எங்களை உயிர்ப்பித்தீரே, தைரியப்படுத்தினீரே, உற்சாக
உற்சாக ஆவினால் நிரப்பினீரே கொடான கொடி நன்றி ஏசப்பா. அதை நாங்கள் மகிழ்ச்சியோடு கூட கர்த்தருக்கு காத்திருக்கிற பிள்ளைகளாக நாங்கள் ஒருவரும் காணப்பட தேவன் உதவி செய்வீராக. ஆண்டவரே மகிழ்ச்சியா இருக்கு ஆண்டவரே, எங்களுக்கு அதிகாரம் கொடுத்திருக்கிறீர் ஆண்டவரே. அந்த தேவனுடைய அனுக்கிரகம் எங்களுக்கு நீர் கொடுத்திருக்கிறீங்க, அதுக்காக நன்றி செலுத்துறோம். சத்துரு பல போராட்டங்களையும் பிரச்சனைகளை கொண்டு வந்து சரீரத்துல பலவீனங்களை கொண்டு வந்து எங்களை சோர்ந்து போக பண்றார் ராஜா. எல்லாவற்றையும் தேவநாயகத்தை மாற்றி எப்பொழுதும் துதிக்கிற பிள்ளைகளாக எங்களை மாற்ற வேண்டும் சொல்லிக்கிறேன் ஆண்டவரே. கர்த்தருக்குள் மன மகிழ்ச்சியா இருப்பதுதான் உடைய பலன்னு சொல்லிருக்கீங்கப்பா. எங்களுடைய பலன் எல்லாம் ஒண்ணு இல்ல தகப்பனே அப்பா. உடைய பலனத்தினால நாங்க ஓடிக்கொண்டிருக்கிறோம் ராஜா. உடைய சமூகத்துல எப்பொழுதும் நாங்கள் மகிழ்ச்சியோடு கூட காத்திருக்கிற பிள்ளைகளாக உடைய முகத்தையே நாங்கள் நோக்கி பார்க்கிற பிள்ளைகளாக இது எங்களை மாற்ற வேண்டும் ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. அப்பா நாங்கள் மகிழ்ச்சியா இருந்தா சங்கீதம் பாட கடவன் சொல்லிருக்கீங்க. எப்பொழுதும் ஆண்டவரே உங்களை துதிக்கிற துதி எங்க வாயில காணப்பட கிருபை பாராட்டுவீராக. சூழ்நிலைகளை கண்டு நாங்கள் சோர்ந்து போகாதபடி தேவ சமூகத்தை இன்னும் அதிகமாய் உற்சாக ஆவியோடு கூட நம்ம தேடுபடியான ஒரு கிருபை நீங்கள் கொடுக்க வேண்டுமா ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. எங்க சூழ்நிலைகளை மாற்றுகிற தேவன் நீங்க ஆண்டவரே. ஏசப்பா ஒரே நாள் அற்புதங்களை செய்கிற தேவன் ஆண்டவரே. இல்லாத இருக்கிறவளாக அழைக்கிற தேவன் ஆண்டவரே. அப்பா எல்லா காரியங்களையும் நன்மையாக மாற்றி கொடுக்கிற தேவன் நீர் ஆண்டவரே. அப்பா நாங்க உடைய சமூகத்துல ஆண்டவரே மகிழ்ச்சியா இருந்தா மாத்திரம் போதும். தேவனாய் கர்த்தர் நாங்க வேண்டிக் நினைப்பதற்கு மேலான காரியங்களை செய்து எங்கள் ஒவ்வொரு குடும்பங்களையும் அற்புதமா அதிசயமா எங்க ஊழியக்காடைய குடும்பங்களையும் ஊழியங்களையும் ஆசீர்வாதத்தில் வழிநடத்த வல்லமுடைய தகப்பன் என்பதை நாங்கள் அறிந்திருக்கிறோம். ஆனா நாங்கள் சோர்ந்து போகாது இந்த காலை வேளை இந்த வேத வசனங்கள் மூலமாக எங்களோடு கூட பேசியிருக்கிறீங்க. இதை நாங்கள் ஆண்டவரே அப்பா நாங்கள் விசுவாசித்து ஆண்டவரே இந்த வாசத்தை பிடித்துக் கொண்டு ஒவ்வொரு நாளும் கர்த்தருக்குள்ள மகிழ்ச்சியா இருந்து துதிக்கும்படியாக ஆராதிக்கும்படியாக நாமத்தை உயர்த்தும்படியாக என் தேவநாயகத்தை கிருபை பாராட்ட வேண்டுமா ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. எங்களுக்கு கொள்ளாத வழிகளை விட்டு மனம் திரும்ப உதவி செய்வீராக ஆண்டவரே. சோதிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா கரத்துல எங்களின் குடும்பங்களையும் எங்க ஊழியக்காடு குடும்பங்களுடைய கருத்துல ஒப்புக் கொடுக்கிறேன். இந்த காலையில இந்த வார்த்தைகளை கொண்டு எங்களை தைரியப்படுத்தினதற்காக நன்றி ஆண்டவரே. எதுக்கு நான் கவலைப்பட மாட்டேன் ஏசப்பா. கர்த்தருடைய சமூகத்துல எப்பொழுதும் மகிழ்ச்சியோடு கூட ஆராதிக்கிற பிள்ளைகளாய் காணப்படுவோம். தாவீதை போல எல்லா சூழ்நிலைகளும் துதிக்கக்கூடிய பிள்ளைகளாய் நாங்கள் மாற எங்களை ஒருவருக்கும் கிருபை பாராட்டுவீராக. இந்த காலையில நல்ல ஒரு சத்தியத்தை கொண்டு வந்த மகனை ஆசீர்வதிப்பீராக. இந்த நாட்கள்ல மும்பை பட்டணத்தில் எத்தனையோ தடைகள் வந்தாலும் எத்தனை பொறாமை நாவிகள் மகன் பிள்ளைகளை சூழ்ந்தாலும் தேவனுடைய பிள்ளைகள் மேல் நன்மையா இருந்ததற்காக நன்றி ஏசப்பா. ஆனா பாதையில உற்சாகமான உதவி செய்யுங்க. எதை குறித்து கவலைப்படாதபடி முன்வைத்த கால பின்வைக்காதபடி இந்த ஓடுகிற இந்த ஓட்டத்துல வலதுபுறம் இடதுபுறம் சாய்ந்து போகாதபடி அவன் எங்களுக்காக வைத்திருக்கிற இந்த ஓட்டத்துல பொறுமையோடு கூட ஓட எங்களுக்கு உதவி செய்வீராக. மகனை ஆசீர்வதிங்க. மறுபடி ஊழியங்களை ஆசீர்வதிங்க. அந்த நோக்கத்திற்காக மகனை இந்த மும்பை பட்டணத்தில் தெரிந்து கொண்டீரோ அந்த தெரிந்து கொள்கிற என் தேவநாயகத்தை நிறைவேற்றுவீராக. இது பெரிதான காரியங்களை மகனுடைய வாழ்க்கையை செய்து ஆசீர்வத்தை நடத்துவீராக. அறியாத விட்டாதமான பெரிய காரியங்களை மகனுக்கு நீங்க அறிவிப்பீராக. தகப்பனே சோதரிக்கு அந்த நாளில் ஏற்பட்ட எல்லா தடைகளையும் உடைத்து நல்ல முறையில் அந்த முழு இருபத்தம் நடத்தும்படியான ஒரு கிருபை கர்த்தர் கொடுத்தீரே. கொடான கொடி நன்றி. அந்த நாளிலும் கூட நல்ல ஒரு தேவ செய்தியை கேட்கும்படியான கிருபை தந்தீரே. கொடான கொடி நன்றி ஏசப்பா. அந்த எத்தனை எதிர்ப்புகள் வந்தாலும் ஆண்டவரே என் தேவனாய் கர்த்தர் ஆண்டவரே அப்பா தகப்பனே மகனோடு கூட இருந்து பெரிய காரியங்களை செய்து கொண்டிருக்கிறீங்க. அதுக்காக நன்றி. தொடர்ந்து மகனை குடும்பத்தை ஆசீர்வதிங்க. அந்த ஊழிய பாதை தொடர்ந்து உற்சாகமான கிருபை பாராட்டுங்க ஆண்டவரே. எதை குறித்து கலங்காதபடி என் தேவன் என்னோடு கூட இருக்கிறார். எனக்காக யாவி செய்து முடிப்பார் என்ற விசுவாசத்தோடு கூட ஓட உதவி செய்வீராக. எழுதி பிரகாசிக்க உதவி செய்வீராக. ஆண்டவரே ஒவ்வொரு நாளும் ஆண்டவரே வேத வசனங்களை ஆண்டவரே சொல்லும் பொழுதெல்லாம் ஆண்டவரே அநேக காரியங்கள் எங்களோடு கூட நீங்க பேசுறீங்களா, அதற்காக எனக்கு நன்றி ஏசப்பா. நீ ஆசீர்வதிக்கப்பட்டவன், நீ பெரிய காரியங்களை செய்வா, வெண்பேலும் பலப்படுவா என்று சொன்ன வேத வசனத்தின்படியாக மகனை நாங்கள் ஆசீர்வதிக்கிறோம் ஆண்டவரே. அவருக்காக நாங்கள் அனுதினமும் செபிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா ஜெபத்தின் மூலமாக இன்னும் வல்லமையால் மகனை எடுத்து பயன்படுத்துவீராக. அநேகம் ஆயிரம் பிள்ளைகளுக்கு ஆசீர்வாதத்தின் மகனாய் மாற்றுவீராக. எங்கெல்லாம் போய் சத்தியத்தை சொல்றாரு அந்த இடத்துல ஒரு கூட்ட ஜனங்கள் தொடப்பட ஆசீர்வதிக்கப்பட ரட்சிக்கப்பட தேவன் கிருபை பாராட்டுவீராக. மகனையும் மனை குடும்பத்தையும் கொடுக்கப்பட்ட 2 கற்பத்தின் கனிகளையும் சுற்றி உடைய கரத்துல ஒப்பு கொடுக்கிற ராஜா ஆண்டவரே. இந்த ஒரு கூடிய செய்தார் பிதாவானவர் அவனை கனம் பண்ணுவேன்னு சொல்லிருக்கீங்க. அப்படியாக அந்த முழு குடும்பத்தையும் என் தேவநாயகத்தை இந்த நாட்டில் உயர்த்தி ஆசீர்வாதத்தை மேன்மைப்படுத்திக் கொண்டிருக்கிற தெய்வக்கா நன்றி செலுத்துகிறோம் ராஜா. கர்த்தரை நம்புகிறனோ செழிப்பான்னு சொல்லிருக்கீங்க. அப்படியாக செழிப்பான ஒரு ஆசீர்வாதத்தை மகனுடைய வாழ்க்கையை கொடுத்து கொண்டிருக்கிற தெய்வக்கா நன்றி. மகன் ஆண்டவரை எத்தனை அழைச்சல் இருந்தாலும் எத்தனை வேலைகள் இருந்தாலும் எவ்வளவு ஊழியங்கள் இருந்தாலும் எங்களை நேசித்து எங்களோடு கூட பயணிக்கிறதான மகனுடைய குடும்பத்தை பிதாக்குமான பரிசுத்தாவின் நாமத்தினால் ஆசீர்வதிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா தகப்பனே இன்னும் அவங்க ஊழியம் வளரட்டும். அவங்க குடும்பங்கள் ஆண்டவரே செழிப்பை காணட்டும். குடும்பத்துல இருக்கிற 2 பிள்ளைகளையும் ஆவிக்குரிய வாழ்க்கையில இன்னும் பலப்படட்டும். வாழ்வு பிரார்த்தனை கர்த்தரை நேற்று அவரை ஆராதிக்கிற நான்சை ஆசீர்வதிப்பீராக. மகளுக்கு ஏற்ற காலத்தில் நல்ல ஒரு வாழ்க்கை துணை என் தேவநாயகத்தில் கொடுத்து இன்னும் ஆண்டவரே கண்டா மகள் ஆண்டவரை உரிய பாதையில உற்சாகமாய் ஓடுபடியான ஒரு கிருபையை கர்த்தர் கொடுக்க போன தெய்வக்கா நன்றி செலுத்துகிறோம் ராஜா. ஆண்டவரே அந்த குடும்பத்தை என் தேவநாயகத்தை நினைத்திருக்கிறீங்க. நீங்க ஆசீர்வதிக்கிற தேவனா இருக்கிறீங்க என்பதை ஒவ்வொரு நாளும் ஆண்டவரை பிரதர் சொல்லுகிற காரியங்கள் மூலமாக அறிந்து கொள்ள உதவி செய்திருக்கிறீங்க. அதற்காக நன்றி. தொடர்ந்து காத்துக்கொள்ளுங்க, வழிநடத்துங்க, ஆசீர்வதி
ஆசீர்வதிங்க. அந்த மும்பை பட்டணத்தில் அவர்களை கொண்டு ஒரு பெரிய எழுப்புதலை என் தேவநாயகத்தில் சபைகளிலும் வீடுகளிலும் அந்த இருக்கிற போகிற இடங்கள் தேவநாயகத்தில் உண்டு பண்ண போற தெய்வக்காய் நன்றி ஆண்டவரே. அப்பா தகப்பன் எங்களை நேசித்து இந்த ஊழியத்துல எத்தனையோ பேர் வந்தாங்க போனாங்க ஆண்டவரே. ஆனாலும் எங்களை நேசித்து இந்த கதிகால வேளையில எங்களுக்காக தேவ செய்தி காத்திருக்கிற மகனுடைய குடும்பத்தை ஒரு நாள் வெக்கப்பட்டு போகாத அப்படி என் தேவநாயகத்தை கண்மையில் மேல் உயர்த்துகிற தேவனாய் இருக்கிறீங்க. நன்றி செலுத்துகிறோம். தொடர்ந்து குடும்பத்தை ஆசீர்வதிங்க, பாதுகாத்துக் கொள்ளுங்க. அதுல இன்னும் ஆண்டவரே அநேக ஆயிரம் மக்களுக்கு பயன்படுகிற ஒரு பாத்திரமாக தேசங்களை அசைக்கிற ஊழியமாக அந்த ஊழியம் வளர கிருபை பாராட்ட போற தெய்வக்காய் நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. நாளிலே கலந்து கொண்ட ஒவ்வொரு பிள்ளைகளை ஆசீர்வதிங்கப்பா. இந்த செய்தி இந்த பிள்ளைகளுக்கு பிரயோஜனமுள்ளதா இருக்கட்டும் ஆண்டவரே. இதை குறித்து கலங்காதபடி கத்திரி சமூகத்தில் மனமகிழ்ச்சியா இருக்க எங்களை ஒரு கிருபை பாராட்ட வேண்டுமா செபிக்கிறேன். ஆண்டு இந்த நாலு கட்சி வேலைகளை ஆசீர்வதிங்க. உங்களும் பாதுகாத்துக் கொள்ளுங்க. வழிவாசல தேவ பிரச்சனை கொண்டு வழிநடத்துங்க. கட்சி வேலைகள் எல்லாம் அதிகாரிகளும் தயவு கிடைக்க கிருபை பாராட்டுங்க ஆண்டவரே. சோதரி இந்த நாள் கத்தர் உண்டு பண்ணினால் கலிக்குந்து மழித்தக்கதான காரியங்களை எங்கள் ஒவ்வொரு குடும்பத்திலும் செய்து எங்க ஊழியக்காடு குடும்பத்திலும் செய்து ஆசீர்வதித்து நடத்த வேண்டுமா செபிக்கிறேன் ஆண்டவரே. சோதரி சித்தம் மாதிரி எங்க வாழ்க்கை நடக்கட்டும் ஆண்டவரே. தேவனுக்கு பிரியமில்லாத எந்த ஒரு காரியங்களும் சொல்லாதபடி செய்யாதபடி பேசாதபடி சிந்திக்காதபடி ஆண்டவரே போகாதபடி கர்த்தருடைய சித்தம் எங்க வாழ்க்கையில அது நடக்க கிருபை பாராட்டுவீராக. அப்படியாக ஒவ்வொரு குடும்பங்களும் இந்த கடத்துல ஒப்பு கொடுக்குறேன். ஒவ்வொரு உயர்கண குடும்பங்களும் இந்த கடத்துல ஒப்பு கொடுக்குறேன். நீங்க பொறுப்பெடுத்துக் கொள்ளுங்க, வழிநடத்துங்க, ஆசீர்வதிங்க. எல்லா துதி கன மகிமை எல்லாம் இசப்பா ஒருவருக்கே செலுத்துகிறேன். ஏசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் ஜீவனில் நல்ல பிதாவே, ஆமென்.